இலங்கையினுடைய பிரதமர்கிட்ட விஷயத்தை வலியுறுத்தி இருக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய எல்லா மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வச்சிருக்கேன். ஆன் ரெக்கார்ட் பிரதமர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய பிரதமர் அவர்கள் ஆன் ரெக்கார்ட்ல சொல்லியிருக்கிறாங்க, பிடிக்கப்பட்ட எல்லா படகுகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வச்சிருக்கேன். முதலமைச்சர் நல்லா புரிஞ்சுக்கணும், இலங்கையில ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய மீனவர்களை கைது செஞ்சிருக்கிறாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய படகுகளை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. இலங்கையினுடைய சட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய பிரதமர் பேச்சுவார்த்தையில் என்ன பேசின அப்படிங்கிறத வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாங்க. படகையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றேன், மீனவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றேன். அதன் அடிப்படையில் நேற்று 14 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். எல்லா மீனவர்களும் விரைவில் விடுதலை செய்யப்படுவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்தில் ஒரு பெரிய நாடு, முக்கியமான நாடு, பொருளாதாரத்தில் மிக முன்பு சென்று கொண்டிருக்கக்கூடிய நாடு, இலங்கைக்கு ரொம்ப நட்பாக இருக்கக்கூடிய நாடு, இந்திய நாட்டினுடைய பிரதமர் வைத்திருக்க கோரிக்கைக்கு நிச்சயமாக இலங்கையினுடைய பிரதமர் அவர்கள் செவிசாய்ப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. படகையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக இலங்கை அதையும் கன்சிடர் பண்ணி அறிவிப்பாங்க. அதனால் இதெல்லாம் மறைச்சிட்டு முதல்வர் அவர்கள் அசம்பிளியை தவறாக வழிநடத்தி இருக்கின்றார். இவ்வளவு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு வெளிப்படையாக பிரதமர் பேசியிருக்கிறார். நாங்கள் என்ன பேசியிருக்கோம் அதையெல்லாம் மறைத்து விட்டு முழு பூசணிக்காய சோத்திலே மறைப்பது போல் பொய்யை சொல்லியிருக்கின்றார் முதல்வர்.